welcome to Honey's Professional Tailoring and Fashion Designing Courses. So next நம்ம பார்க்க போறது 3 dot blouse தான். So இதுக்கும் first நம்ம பார்க்க போறது back neck pattern தான் பார்க்க போறோம். So இதுக்கு வந்து நான் இப்படி one sheet எடுத்துக்கேன், பட் நீங்க எடுக்கும்போது foldingல போட்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? foldingல போட்டு எடுக்கிற மாதிரி தான். actually நீங்க இந்த மாதிரி one side கட் பண்ணிட்டு கூட fabric நீங்க கட் பண்ணும்போது fabric foldingல நான் இதுக்கு முன்னாடி சொல்லிருப்பேன்ல, சோ அதே மாதிரி fabric foldingல வச்சு இந்த பேட்டர்னை வச்சு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? நீங்க மெஷர்மென்ட்டை பாடியில இருந்து எடுத்தாலும் சரி, இல்ல fabric அதாவது ஏற்கனவே ஸ்டிட்ச் பண்ண ஒரு garmentல இருந்து எடுக்கறீங்கனாலும் சரி, எடுக்கிற இடத்துல நீங்க அந்த foldingல போட்டு எடுக்கறப்போ என்ன பண்ணுவோம் அப்படினா full measurement, அதாவது ஒரு ப்ளவுஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த ஆர்ம் ஹோலுக்கு கீழே, அதாவது அப்பர் செஸ்ட் ஏரியான்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த இடத்துல எல்லாம் மெஷர் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் மெஷர்மெண்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 36 வருது அப்படின்னா டிவைட் பை 4 கொடுக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு ஃப்ரண்ட்ல 2 பார்ட்டாக நம்ம ப்ளவுஸில் அந்த ஹூக் பார்ட்டில் 2ஆக ஸ்ப்ளிட் ஆகி வரப்போ ஒரு 2 பார்ட் ஆகிடும். அகெயின் ப்ளவுஸில் நம்ம இப்படி பேட்டர்ன் மேக் பண்ணுறப்போ உங்களுக்கு ஹாஃப் சைட், அதாவது ஃபோல்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி தானே நம்ம வைப்போம். ஸோ அதனால் இருக்கிற மெஷர்மெண்ட்லேருந்து டிவைட் பை 4 கொடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் கீழேயும், அதாவது ப்ளவுஸோட லென்த் எந்த இடத்துல முடியுதோ உங்களுக்கு அந்த இடத்துக்கான மெஷர்மெண்ட் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு 38 இருக்கலாம், அல்லது ஒரு 40, அந்த மாதிரி உங்களோட சைஸஸ் இருக்கலாம். அதாவது இந்த வெயிஸ்டோட ஏரியா நம்ம ப்ளவுஸ் எண்ட் ஆகும்ல, ஸோ அந்த ஏரியாவோட ரவுண்டையுமே நீங்கள் அப்படி தான் டிவைட் பை 4 கொடுத்து நீங்கள் கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதை வச்சு தான் நம்ம இதில் பேட்டர்ன் மேக் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே நான் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். பட் என்ன ஒன்று அப்படின்னா 3 dot ப்ளவுஸ் மட்டும் கற்றுக்கிறவங்களுக்கு நான் எல்லாத்தையுமே சேர்ந்து தான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ எந்த பேட்டர்ன் மேக் பண்ணுறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டாக நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பேட்டர்ன் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்ஸ்க்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் உங்களோட மெஷர்மெண்ட்ஸை எப்படி நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அதுக்கேற்றாப்புல எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டாக என்னோட ப்ளவுஸோட லென்த் எனக்கு 15 இருக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த மேலேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து கீழே வரைக்கும் ஒரு 15 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம நெக்கோட பார்ட்ஸ் மார்க் பண்ணுவோமா? ஸோ நெக்கில் உங்களுக்கு எந்த அளவுக்கு டீப்னஸ் வரணும், ஸோ எந்த அளவுக்கு ஒயிட்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே எந்த அளவுக்கு எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சஸ் எடுப்பாங்க. டெப்த்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெப்த்தில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விட்த், அதாவது உங்களுக்கு நெக்கோட விட்த் வந்து ஒரு 5 இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 2ஆ ஃபோல்டிங் வரப்போ டிவைட் பை 2 தானே வரும். ஸோ 2.5 வருமா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிக்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா விட்த்தில் ஒரு 2.5 நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா லென்த் எவ்வளோ டீப்னஸ், அதாவது எவ்வளோ லென்த்துக்கு எனக்கு இருக்கணும், நெக்கோட இறக்கம் எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் இதில் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து பேக் நெக் ஒரு 8 இன்ச்சஸ் டெப்த் இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால நான் இதில் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ இங்கேருந்து ஸ்டார்டிங்லேருந்து அகெயின் நான் மெஷர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு 8 இன்ச்சில் நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல என்னோட வித்தை நான் கொடுத்துக்க போகிறேன். ஸோ என்னோட வித்து எவ்வளோ இருக்குது, எனக்கு வந்து 2.5 இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால ஒரு 2.5 நான் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நான் மார்க் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டாக இது எல்லாத்தையுமே நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு மார்க்கர் யூஸ் பண்ணி இதில் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பேட்டர்ன் மேக் பண்ணுறதுக்கு பேட்டர்ன் ஷீட் கிடைக்கும். ஸோ அது வேரியஸ் திக்னஸில் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். ஈவன் தோ உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும்னா பின்னாடி ஒரு லேமினேட், அதாவது ஒரு பிளாஸ்டிக் ஷீட் கொடுத்த மாதிரி கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். சரிங்களா? ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட 15 இன்ச்சஸ்க்கு நான் இந்த இடத்துல வச்சு ப்ளவுஸோட லென்த்துக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா?
சீம் அலவன்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதாவது எவ்வளோ மடித்து நம்ம அடிக்க போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ எனக்கு சீம் அலவன்ஸ் நான் 2 கொடுத்துருக்கேன். சீம் அலவன்ஸ் ஏன் கீழே கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேப்ரிக்கை 1 லேயராக கொடுத்தாலும் அந்த ரா எட்ஜஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு திக்னஸ் இருந்தால் தான் உங்களுக்கு கிரிப்னஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக நம்ம இந்த திக்னஸ்க்காக நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சீம் அலவன்ஸ்க்கு நான் ஒரு 2 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். ஸோ 2 இன்ச்சஸ் கொடுத்துட்டு ஸோ நான் அதுலேயுமே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ எனக்கு 15 இன்ச்சஸ், அது போக ஒரு 2 இன்ச்சஸ் சேர்த்து நான் 17 இன்ச்சஸ் எடுத்து நான் இதில் இப்படி மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னோம், நெக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டாக நெக்கோட டெப்த்து. ஸோ நெக்கோட டெப்த்து நான் எவ்வளோ எடுத்திருக்கேன், 8 எடுத்திருக்கேன். ஸோ எடுத்து மார்க் பண்ண இடத்துல நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டாக விட்டு ஒரு 2.5 எடுத்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ அந்த இடத்துல நான் அகைன் இந்த இடத்துல இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்க போகிறேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்ச் கர்வ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை வச்சு நீட்டாக போட்டுக்கலாம். பட் எனக்கு ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங்கே எனக்கு நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே போட்டிருக்கேன். ஏன் நான் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா, நிறைய பேர் ஸ்டிச்சிங்க்கு இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணி டூல்ஸ் எல்லாம் நான் வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு கொஷின் அரைஸ் ஆகும். ஸோ சிலர் அதனாலேயே எனக்கு டெய்லரிங்கில் வேண்டாம், இவ்வளோ திங்ஸஸ் நான் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். பட் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் அந்த இதை வச்சு தான் நான் மேக்ஸிமம் சொல்லிக் கொடுப்பேன். சரிங்களா? பட் டெய்லரிங்க்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது நான் நார்மலாக எவ்வளோ கம்மியான ஒரு பட்ஜெட் வச்சு நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நான் உங்களுக்கு கிளாஸஸில் சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் பேட்டர்ன் ஷீட்டில் நீங்கள் இந்த மாதிரி சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நியூஸ் பேப்பர் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? குர்த்தீஸ்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பேட்டர்ன் மேக் பண்ணுறீங்கன்னா 2 ஷீட்டை எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஜாயின் போட்டுட்டு கூட நீங்கள் தாராளமாக பேட்டர்ன் போட்டுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போக உங்களுக்கு பேட்டர்ன் ஷீட்ஸில் நிறையா எம்எம்ஸ், அதாவது திக்னஸில் உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ அந்த மாதிரி நான் சொன்னல லேமினேட் பண்ண மாதிரி இருக்கும். பின்னாடி ஒரு சைட் மட்டும் அவங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ரோல் பண்ணி வச்சிங்க அப்படின்னா திரும்ப திரும்ப சுருண்டுட்டே வருதுல்ல, ஸோ அதை மாதிரி இல்லாமல் இருக்கும். நீங்கள் அயன் பண்ணிக்கலாம். ஸோ அது நார்மல் ஸ்டேட்க்கு வர்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் நீங்கள் நார்மலாக மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பேட்டர்ன் ஷீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது சீக்கிரம் கிழிஞ்சிரும். அது ஒன்று தான். நான் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங்காகவே என்னோட நெக்கை நான் ட்ரா பண்ணிக்க போகிறேன். சரிங்களா? இந்த மாதிரி நான் என்னோட நெக்கை ட்ரா பண்ணிட்டேன். சரிங்களா? இதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெக்கில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, 8 வச்சுட்டு மார்க் பண்ணியிருப்பீங்க. பட் ஒரு 1/2 inch உள்ளே நீங்கள் மடித்து அடிப்பீங்க. ஸோ அப்படி ஸ்டிச்சிங் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 inch வரும். இப்போது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 8.5 இருந்தால் ஓகே. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 8 inchஸ்க்கு எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 inch உள்ளே போகிறப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 8.5 டெப்த்து வந்துடும், நெக்கோட டெப்த்து. சரிங்களா? ஸோ அதனால் எனக்கு அது ஓகே அப்படிங்கிறதுனால நான் அப்படி வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்ம் ஹோல் இருக்குல்ல. ஸோ அது உங்களுக்கு ரெடி ஷோல்டர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பாடியிலேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஷோல்டர்ஸில் நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் உங்களுக்கு அந்த ஃபேப்ரிக் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் ஏற்கனவே ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்லேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா ரெடி ஷோல்டர் உங்களுக்கு எவ்வளோ இருந்தால் போதும் அப்படிங்கிறத பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் 3 inches தான் எனக்கு ரெடி ஷோல்டர். ஓகேங்களா? பட் நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 inch கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் மடித்து அடிக்கும் போது எனக்கு ஒரு 1/2 inch அதுக்குள்ளே போயிடும். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு 1/2 inch ஸ்டாண்டர்டாக நீங்கள் எல்லா இதுக்குமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் சீம் அலவன்சஸ்க்கு. ஸோ அதனால் ஒரு 1/2 inch கொடுத்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு ஏற்றாப்புல நான் இப்போது